ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து ஆறுதல் கொடுக்குற அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்க. எந்த வீடியோ போடுறது, என்ன கண்டென்ட் எடுக்கிறது, எதை பற்றி பேசுறது அப்படிங்கிறது எனக்கு புரியலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெவ்வேறு பாதையில் வெவ்வேறு சேனல்கள் வெவ்வேறு நிகழ்வுகளை உடனுக்குடன் எடுத்து உடனுக்குடன் போட்டுடுறாங்க. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்த சேனல் கிடையாது. ஏன்னா 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறன்ட்டு இப்போ ஒரு 1000 நெருங்கிறதுக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். அதையும் மீறி ஏதோ 10 பேர் 20 பேர் இந்த சேனலை பார்க்குறீங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. கொஞ்சம் அதாவது என்னோட திறமைக்கு என்னோடது நண்பர்கள் எனது தோழர்கள் கொஞ்சம் ஊக்குவிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். வெளியில் உள்ளவங்க நிறைய பேர் ஃபோன் மூலமாக வாட்ச் சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போ இந்த கனவுகள்ங்கிற விஷயத்த தான் சொல்ல வரேன். கனவுகள் பல விஷயங்களை நான் சொல்லிட்டு வரேன். ஆனால் ஏவிஎம்மில் நான் சாங் ரெக்கார்டிங் பண்ண போகிறேன். நான் பாடல் 24 மணி நேரத்தில் 9 பாடல் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எல்லாத்தையும் பேசி என்னோடய வீட்டுக்கு கேமராமேனு, கம்போசர் எல்லாருமே வர வச்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிட்டு எல்லாம் செய்துக்கிட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மரணக்கானா விஜின்ட்டு ஒரு நண்பர் இருக்கார் இல்லைங்களா, ஆளுமா டோலுமா பாடல் பாடினார, அவங்க அம்மா தான் எனக்கு ஆறுதல் கொடுத்து என்னை அனுசரித்து என்னை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு, அதாவது மரணக்கானா விஜி அவங்க அண்ணன் பவானின்னு ஒரு ஆர்ட் டைரக்டர், அவங்க திருமணத்துக்கு என்னோட வாப்பாவையும் வர வச்சு ராஜிகிரண் அண்ணனையும் வர வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு திருமணமாக நடத்தி காட்டினேன். அதன் விளைவாக பாலாம்மான்ட்டு அவங்க அம்மா அவங்க எனக்கு உணவு கொடுத்து நல்லா பாதுகாப்பாக எல்லாமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இந்த சாங் ரெக்கார்டிங் பண்ண. ஏன்னா நான் போய் பத்திரிக்கை வச்சு ஒரு பேனரில் பேர் போடாமல் ஒரு போஸ்டர் அடிக்காத ஒரு ராஜிகிரண் ஒரு திருமணத்துக்கு வராருன்னா, நான் இந்த சாங்கை 24 மணி நேரத்தில் 9 பாடல் பண்ண போகிறோன்ட்டு கனவு கண்டு நிறைய முயற்சி பண்ணேன். அப்போ அந்த மரணக்கானா விஜய் என்ன பண்ணார், என் வீட்டு ரூமில் வாசலில் ஒரு லெட்ரு பேட் ஒன்று தொங்கும். யாருன்னா வந்தாங்களா அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்களோட பேர், நான் போன அப்துல்லா இத்தனை மணிக்கு இங்கே வான்னு சொல்லிட்டு போவாங்கன்னு வச்சல. இதை மிஸ்யூஸ் பண்ணி மரணக்கானா விஜய் யாரோ பேர் ஏதோ ஒரு நம்பரு, இந்த அட்ரஸுக்கு வாங்க அப்துல்லா, நம்ம சாங் ரெக்கார்டிங் பண்ணோம், கம்போஸ் பண்ணோம் அப்படின்னு எழுதி வச்சிருவாப்புல. அப்புறம் கேமராமேன் வந்தார், ஷேக் மோது வந்தார், ஒரு மஜித் பாய் வந்தாருன்னு நான் யாரோட பேரெல்லாம் நான் சொல்கிறேனோ நைட்டில் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவேன் இல்லைங்களா. என்னோட பாடல்லாம் அவர்கிட்ட நிறைய பாடி காட்டி நிறைய கானா பாடலாக மாறி இருக்கு. இருந்தாலும் இந்த மரணக்கானா விஜய் என்னை என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எழுதி வச்சு நான் அங்கேருந்து சைக்கிள் எடுத்து அங்கே போகிறேன் நான் இப்போ வரலையே, யார் அது, எனக்கு அப்படிலாம் கிடையாது அப்படின்லாம் அவங்களாம் சொல்லும்போது, ஏன்னா ஏற்கனவே வடிவேல் என்னை பைத்தியன்ட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விடணும், போலீஸ் ஸ்டேஷனில் விடணும், மெண்டல் ஹாஸ்பிட்டலில் விடணும்னு சொல்லி தான் பிரச்சனை கிளப்பி விட்டான் இல்லைங்களா. அந்த வடிவேல் மாதிரியே இந்த மரணக்கானா விஜய் தினமும் ஒரு லெட்ரு, தினமும் ஒரு கையெழுத்து எழுதி என்னை பாதி மெண்டல் ஆக்கிட்டாப்ல. அதையும் மீறி இருந்த பணம் காசெல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் நான் ஆர்ஆர் தியேட்டரில் ரெக்கார்டிங் பண்ண போகிறேன்ட்டு பேனர்லாம் எழுதி போஸ்டர்லாம் அடித்து, விண்ணில் இருந்து மண்ணுக்கு அழைத்து வந்த ராஜிகிரண் அவர்களே வருக வருகன்னு போகிறது. அப்புறம் எனது கனவுகளை நிறைவேற்றி வைக்கும் ஆசை இப்ராஹிம் ராவத்தர் அவர்களே வருக வருகன்னு போகிறது. யார் நடிகர் எந்தெந்த படங்களை வளர்ச்சிருக்கோ அவங்களோட பேனர்லாம் பயங்கரமாக அடித்து செலவு பண்ணி நான் சாங் ரெக்கார்டிங்கிட்டு காலையில் எழுந்துச்சு நானே போயிட்டு நம்ம சுபயமணி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்து அந்த ஹோட்டலில் போயிட்டு ஒரு 30 பேருக்கு டிஃபன் எடுத்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து அங்கே போய் இறக்கி வச்சுட்டு நான் இந்த கம்போசர் என்னோட நண்பர்கள் இவங்கெல்லாம் வருவாங்கன்னு காத்துட்ருக்கேன், வரல. சரி பேனர் கட்டணுமேனு பேனர் கட்டிட்டு பார்க்குறேன், டிஃபன் ஏற்றிட்டு வண்டியை காணோம். அப்புறம் தபேலா, ஹார்மோனி பெட்டி, இதெல்லாம் பாக்ஸ் எல்லாம் நான் எடுத்து வந்தேன் இல்லைங்களா, இதை ஏற்றிட்டு ஆட்டோவை காணோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு பைத்தியன்ட்டு ஓடிட்டாங்க. அந்த பேனருக்குன்னெல்லாம் அப்படியே இருக்குது. அதை ஒர்க் பண்ணவருக்கெல்லாம் நான் பணம் கொடுக்குறேன். இதெல்லாம் நின்று ஒரு 2-3 பேர் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நிறுத்தினாங்க. ஆனால்
இப்படி ஒரு ஏவிஎம்லே போயிட்டு 9 பாடல் ரெக்கார்ட் பண்ணன்னு சொன்னேன் இல்லைங்களா, 26 மணி நேரத்தில். அது பண்ண முடியாம அன்னைக்கு பைத்தியன்னு முத்திரை கட்டி ஏவிஎம்முக்கு முன்னாடி நான் ஒரு பாடல் பாடிப்பேன். மாயவரம் மண்ணுல மாடு மேய்க்கும் வயசுல ஏவிஎம் முன்னால அப்படின்ட்டு நான் ஒரு பாடல் பாடிப்பேன். இதையெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற திறமை, அவனோட முயற்சி, அவனோட கற்பனை, இது எந்த அளவுக்குலாம் நண்பர்கள் வந்து சீரழிக்கிறாங்க, எந்த அளவுக்குலாம் நண்பர்கள் வந்து நம்மளை வந்து பைத்தியமாக்குறாங்கங்கிற விஷயத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வடிவேலு என்னை வந்து சந்திக்கல, அதுக்கப்புறம் பேசல. அதுக்கப்புறம் விஜயண்ணா வீட்டுக்கு போனேன், விஜயண்ணா வீட்லேயும் கதவு திறக்கல. நேராக ராஜகிரண் சார் ஆஃபீஸ் போனோம், அங்கேயும் என்னை வெட்டுறாங்க. நேராக சரத்குமார் சார் ஆஃபீஸ் போனால் அங்கேயும் என்னை வெட்டுறாங்க. இது எல்லாமே நான் பைத்தியமாக இருந்தேங்கிறதுக்கு ஆதாரம். ஆனால் உள்ளுக்குள்ளே நடந்தது எல்லாம் அப்படியே மனசில் பதிவு பண்ணி ஒரு 1997 ஸ்ரீ ஆடியோன்ட்டு ஒரு ரெக்கார்டிங் சென்டரில் அண்ணன் சேகர் அண்ணனும், என்னோட நண்பன் காசி, என்னோட நண்பர் அண்ணன் துரைராஜனை, இவங்கெல்லாம் சேர்ந்து 24 மணி நேரத்தில் 9 பாடலை ரெக்கார்ட் பண்ணி ஆடியோவாக வெளியிட்டேன். அதுதான் பாட்டு கட்டி பாடுவாங்கிற ஒரு ஆல்பம் சாங்கு. அன்னைக்கு பரபரப்பாக ஓடுந்து, அதனால எனக்கு பல மியூசிக் டைரக்டர் வாய்ப்பு கிடைக்கும், பாடல் எழுத வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு வந்து அதனால ஒரு பாதை மாறும்னு நினைச்சேன்னீங்களா, அந்த கனவு இருக்கு இல்லைங்களா, அந்த கனவு நிறைவேறமா போயிடுச்சு. காரணம்னு கேட்டிங்கன்னா, எனது நண்பன் காசி தான். மொத்தமாக சாங் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 40,000 ரூபா. ஆனால் நான் ரஜினி சார்கிட்ட போயிட்டு வெளியிடுறேன்ட்டு போட்டோலாம் எடுத்து ஸ்டில்லாம் வெளியிட்டேனீங்களா, அதை என்னோட போட்டோவை கட் பண்ணிவிட்டு அவனும் ரஜினி சார் மட்டும் இருக்கிற மாதிரி அவன் விளம்பரம் பண்ணி, அப்போ விஜய் டிவிலலாம் விளம்பரம்லாம் கொடுத்து அதுக்கு 75,000 செலவு பண்ணி அந்த கனவை சிதைச்சு வந்தான். ஏன்னா ₹1 எனக்கு சம்பளம் கொடுக்கல. நெல்லை காசி அப்படின்னு பாடல்லாம் போடுறாங்களா, அந்த காசி எனக்கு ₹1 சம்பளம் கொடுக்கல. அண்ணன் கம்போசர் சேகர் அண்ணனுக்கு ₹1 சம்பளம் கொடுக்கல. எனது நண்பர் துரைராஜ் அண்ணனுக்கு சம்பளம் கொடுக்கல. ஆனால் அப்படிப்பட்டவன் தான் இன்னைக்கு சின்ன சின்ன படங்களில் காதலர்கள் வாலிபர் சங்கம் அப்புறம் என்னென்னோ பேரில் வந்து 6 நாள் படம் 1 நாள் படம்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணி அதன் மூலமாக தான் எனக்கு காப்பி ரைட் வந்துன்ட்டு இப்போ அவனை கூப்பிட்டு சந்திச்சு பேசுகிற, நீ பெரிய இளையராஜாவா, உனக்கு காப்பி ரைட் வராமல் இருக்கிறதுக்கு, காப்பி ரைட் நான் கொடுக்கறதுக்கு உன்னால் ₹1 செலவுன்ட்டு பொய்யான தகவல் சொன்னால் என்னை பார்த்தா மிரண்டு ஓடுறான். ஏன்னா உப்மா கம்பெனி படமாக எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏவிஎம்முக்கு முன்னாடி நின்று சின்ன சின்ன தயாரிப்பாளர் சின்ன சின்ன எடுத்த விட்டு படங்கள் இதையெல்லாம் 10,000 5,000 ரூபாய்க்கு வாங்கி இவன் ஒரு ₹1,00,000 செலவு பண்ணி என்னோட மியூசிக்லேருந்து பிஜிஎத்தை எடுத்து வேற ஒரு மியூசிக்லேருந்து பிஜி எடுத்துட்டு கதை திரைக்கதை வாசனைன்னா அவன் வேறுபட்டுக்கான். அதாவது எதுக்கு சொல்ல வரீங்கன்னா, உழைப்புங்கிறது உங்ககிட்ட திறமை இருக்கணும், அந்த திறமைக்கு தகுந்த உழைப்பு உழைக்கணும். அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவனை திருடக்கூடாது, அடுத்தவன் முதுகில் மிளகாரைக்க கூடாது. சினிமா துறையில் சினிமா வந்து யாரையும் ஏமாத்துறது கிடையாது. ஆனால் சினிமாவில் ஏமாந்து போடுவாங்க பல பேர் இருக்காங்க. அதில் ஒரு சில நண்பர்கள் நம்மளை குற்றவாளினே சொல்லி நம்மள்கிட்ட திறமை இல்லைன்னே சொல்லி என்னோட கனவுகளை சிதைச்சதில் இந்த மரணகான விஜய் அவர் ஒருத்தர், அதே மாதிரி இந்த நெல்லை காசி எம்எம் மூவிஸ்ன்னு ஒரு சேனல் வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னோட பாடல்களை எனக்கு பேரே இல்லாமல் ஒரு மியூசிக் டைரக்டர்னு பேர் என்னோட பாடலாசிரியர் அப்துல்லான்னு போடாமல் எல்லாமே அவன் போட்டுக்கிட்டு அவன் வந்து முன்னேறணும்னு நினச்சா அது முடியாதுங்கிறது தான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட வாழ்க்கையில் எத்தனை நண்பர்கள் துரோகமும் செஞ்சாங்க, முதுகுல குத்துனாங்க, ஓட ஓட விரட்டினாங்க. அதையெல்லாம் மீறி இப்போ நானே ஒரு சேனல் ஆரம்பித்து அந்த சேனலில் பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து இப்போ ஓரளவுக்கு இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலில் 20 பாடலை போட்டிருக்கேன். 20 பாடலை அதில் இருக்குது. அதில் பாருங்கள் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்ன குறைகள் இருக்குது. இந்த சேனலுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பாடல்கள் வரும். கண்டிப்பாக நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நிலையை வந்து நீங்கள் உணர்ந்து உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. நன்றியுடன் அப்துல்லா, ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல்.